நீ யாக்கோபில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஆபிரகாமுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படி வாழ்ந்தும் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? மீறுதலை விட்டு திரும்ப மாற்ற. நீ மீறுதலை விட்டு திரும்பி வந்தால் நான் உன் கூட வந்துடுவேங்கிறார். நீ கிறிஸ்தவனாக வாழலாம், ரட்சிக்கப்பட்டு வாழலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டு வாழலாம். அப்படி வாழ்ந்தாலும் நீ உன்னுடைய மீறுதல்கள் என்று ஒன்று இருக்கிறது. கற்பனை கெட்டாத உனக்கு மேலே இருக்கிற சில மீறுதல்கள், சில வேண்டாத காரியங்கள் அது உனக்குள்ளே இருக்கிறது. அதை விட்டுட்டு நீ வெளியே வந்தேன்னா, அதை விட்டுட்டு வெளியே வரும்போது நான் உனக்கு என்ன செஞ்சுறேன்? நான் உன் பக்கத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிறார். நீ கிறிஸ்தவனாக வாழலாம், ஆனால் நீ என்ன செய்ய? மீறுதலை விட்டு என்ன செய்ய? திரும்பு அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தோம்னா மீறுதலை விட்டு திரும்பலன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு குடும்பம் இருந்தால் சமாதானமான குடும்பமாக இருக்கணும். சண்டை போட்டுக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மீறுதலை விட்டு என்ன செய்யலை? வரலன்னு அர்த்தம். மீறுதலை விட்டுட்டு திரும்பி வா. நீ அப்படி வந்தீங்கன்னா நான் உன் கூட வந்துடுறேங்கிறார். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ மீறுதல்கள் இருக்கிற இடத்துல நான் வரமாட்டேன். நீ மீறுதலை விட்டு திரும்பிட்டு நீ வந்துட்டேன்னா நான் உன் கூட வந்துடுறேன் அப்படிங்கிறார்.